ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பிஇஓ எக்ஸாம் தமிழ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்களுக்கு உண்டான தமிழ் வீடியோஸும் டெய்லி நம்ம சேனலில் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பிஇஓ எக்ஸாம் தமிழ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம டெட்டுக்கு படிக்காததால் கொஞ்சம் சில டாபிக்ஸ் இருக்கு இல்லையா, அதனால அதை சேர்த்து நிறையா கொஞ்சம் படிக்க வேண்டி வரும். அதனால டெய்லி 1 by 1 டாப்பிக்காக படிக்க ஆரம்பிச்சிடுங்க. பிஇஓ எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதுறவங்க சிலபஸை டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா டாப்பிக்கும் கொடுக்குற வீடியோஸை தெளிவாக பாருங்கள். டெய்லி அப்பப்போ உள்ளதை படித்து முடிச்சிடுங்க. அப்போ தான் நம்ம பிஇஓ எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ சங்க இலக்கியங்கள் பார்க்கலாம். முதல்ல சங்க இலக்கியங்கள் அந்த சங்கம்ங்கிற பேசிக் கான்செப்ட் பார்த்துட்டு சங்க இலக்கியங்கள் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக அவங்க எழுதுனது என்ன, தொகுத்தவர் யார், தொகுத்துவித்தவர் யார், அதில் எத்தனை லைன்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம 1 by 1 தெளிவாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யார் அப்படின்னா பாண்டியர்கள். ஏன் நம்மளுக்கு மூவேந்தர்கள் தெரியும், சேர சோழர் பாண்டியர். அதில் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தவர்கள் யாருன்னா பாண்டியர்கள். தொல்காப்பியத்தில் சங்கம் என்ற சொல் இல்லை அப்படிங்கிறாங்க. தொல்காப்பியத்தில் சங்கம் என்ற சொல்லை இல்லை அப்படிங்கிறாங்க. சங்கம் அப்படிங்கிறது முதலில் வந்த நூல் அப்படிங்கிற நூலை, அந்த சங்கம்ங்கிற சொல்ல பயன்படுத்தி வந்த நூல் எதுனா மணிமேகலை. 3 சங்கங்களையுமே பற்றி கூறுவது எந்த நூல் இருக்குன்னா இறையனார் அகப்பொருள். இறையனார் அகப்பொருள்ல 3 சங்கங்களை பற்றியுமே கூறியிருக்காங்க. சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர், சங்கம்ங்கிற வேர்டு கிட்டத்தட்ட இது ரெண்டும் ஒண்ணுதான். முதலில் வந்த நூல் சங்கம்ங்கிற வேர்டு முதலில் வந்த நூல் மணிமேகலை படித்தோம். ஆனா மணிமேகலை எழுதினவர் யாரு? சீத்தலை சாத்தனார். அப்ப சங்கம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாரு? சீத்தலை சாத்தனார். அடுத்தது பாருங்க, இந்த மேற்கோள்கள் பார்க்கலாம். சில லைன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்க. அது எந்த நூல்ல இடம்பெற்றுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சங்கம்ங்கிற வேர்டு வர மாதிரிதான் வந்திருக்கும். நண்பாட்டு புலவனாய் சங்கமேரி நன்கனக கிளி தருமிக்கு. இந்த பாடல் இந்த லைன்ஸ் எங்க வந்திருக்குன்னா திருநாவுக்கரசர் எழுதுனது என்ன நூல் தெரியும்? தேவாரம். தேவாரம் எழுதியிருக்காரு இல்லையா, அது தேவாரத்துல 4, 5ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் எழுதுனது. அதுல 6ஆம் திருமுறையில இந்த மாதிரி சங்கம்ங்கிற வேர்டை பயன்படுத்தி எழுதியிருக்காரு. திருநாவுக்கரசர் எழுதிய 6ஆம் திருமுறை. திருநாவுக்கரசர் எழுதியது தேவாரம். 4, 5, 6ஆம் திருமுறை திருநாவுக்கரசர் எழுதி. பகலி ஞான சம்பந்த சங்கமளி செந்தமிழ். இது திருஞான சம்பந்தர் அவர் எழுதின தேவாரத்துல 30ஆம் பாடல்ல இது இடம்பெற்றிருக்கு. திருஞான சம்பந்தர். அடுத்தது சங்கத்தமிழ் 3 இது நம்ம தெரியும் இல்லையா, பாலம் திலதீனம் அந்த பாட்டு நம்ம படிச்சுட்டு இருக்கோம். ஸோ அதுல சங்கம்ங்கிற வார்த்தையை ஔவையார் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்து சங்கம் பற்றிய செய்திகளை கூற செப்பேடு சின்னமனூர் செப்பேடு சங்கம் பற்றிய செய்திகளை கூறுகிறது அப்படிங்கிறாங்க. அடுத்தது இந்த முச்சங்கங்களை தெரிஞ்சுக்குவோம். முச்சங்கங்களை முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படி பிடிக்கிறாங்க இல்லையா. இந்த முதல் சங்கம் தென்மதுரை பக்ரூரி ஆற்றில், அந்த இடத்தில் தென்மதுரை பக்ரூரி ஆற்றில். இடைச்சங்கம் பார்த்தீங்கன்னா கபாடபுரம். அந்த கபாடபுரம் பற்றிய செய்திகளை எந்த நூல்கள் கூறுகிறதுனா வால்மீகி எழுதிய ராமாயணத்திலே வியாசர் பாரதம். அந்த நூல்களை இந்த கபாடபுரம் பற்றிய செய்திகள் இருக்குது. கடைச்சங்கம் எங்கேனா மதுரையில வைகை ஆற்றுல, மதுரை வைகை ஆறு. கடைச்சங்கம் நிறுவிய இடம் மதுரை வைகை ஆறு. எந்தெந்த பிளேஸ்ல எந்தெந்த சங்கங்கள் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சங்க இலக்கியங்கள்ல விட்டுத்தொகை நூல்கள் என்னென்ன, அதுல அகம் எது புறம் எது, அந்த ஒவ்வொரு லைன்ஸ் எவ்வளவு, எத்தனை பாடல் நமக்கு கிடைச்சிருக்கு, அவங்கள யார் எழுதுனா யார் தொகுத்தார் எல்லாத்தையும் 1 by 1 பார்க்கலாம். அதனால உங்களுக்கு எல்லா யூனிட்டும் கவர் ஆயிரும். அதனால சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.